இல்லை அதிமுக பொறுத்தவரையில் அதிமுக இயக்கும் சுப்ரீம் பாடி வந்து கழக செயற்குழு பொதுக்குழு. அது பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். இது அதிமுக வந்து தொண்டர்கள் இயக்கம். புரட்சித் தலைவர் அப்படி தான் ஆரம்பித்தார். தொண்டர்கள் கூடி முடிவெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார். ஏன்னா நாங்கள் வந்து தொண்டர்களிடமிருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், தொட்டிலில் இருந்து இல்லை. புரியுதா? இன்னொன்று, இது வந்து தொண்டர்களுடைய மாடம். பொதுக்குழுங்கிறது தொண்டர்களுடைய மாடம். அது திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் இருக்கிற கிச்சன் மாதிரி இல்லை. இது ஒரு மாடம். அதிமுக தொண்டர் இதில் எடுக்கிற முடிவுகள் தேர்தலில் எதிரொலிக்கும். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, தமிழ் மக்களுக்கு சில செய்திகளை சொல்கிறதுக்கு, வாக்காளருக்கு சில செய்திகளை சொல்கிறதுக்கு இந்த பொதுக்குழு பலனாக இருந்தது. எப்போவும் தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு வந்து முக்கியத்துவம் கவனம் பெறும். இந்த பொதுக்குழுவில் 3 செய்தி சொல்லியிருக்கோம். அதிமுக தான் 210 தொகுதியில் ஜெயிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி, தனி பலம் உள்ள கட்சி. மிக முக்கியமாக 2 விஷயத்தை அவர் எம்பசைஸ் பண்ணி சொன்னார். எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் வரப்போகிற கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை விட மேலே இன்னொன்று சிறப்பாக சொல்லியிருக்கார். என்னென்னா, அதிமுகவே தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடியாக தான் முதலமைச்சர்னு யார் தான் அமித்ஷா சொன்னார், உங்களுக்குலாம் நினைவு இருக்கும். ஆனால் அதை நீங்கள் செலக்டிவ் அம்னீஷியாக மறந்துடுறீங்க. அவர் பல தடவை சொல்லிட்டார். ஏன்னா நானும் நாடாளுமன்ற உறுப்பினர், பல இடங்கள் அங்கேயுமே சொல்லியிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும், எடப்பாடியார் முதலமைச்சர்னு உள்துறை அமைச்சர் பாஜகவுடைய மூத்த தலைவர் சொல்லியிருக்கார். அதன்படி எடப்பாடியார் இப்போ சொன்னார், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். இதுதான் செய்தி. உற்சாகத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அது ஒன்றும், அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி எல்லாரையும் அச்சுறுத்துகிற ஒரு ஆட்சி. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. உதாரணமாக நமக்கு ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போவோம். இப்போ நீதிபதிக்கே பிரச்சனை. நீதிபதியை அச்சுறுத்துறாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்கிறாங்க. தனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் உடனே நீதி வென்றது. உங்களுக்கு எதிரான தீர்ப்பு, உங்களுக்கு பாதிப்பான தீர்ப்பு கொடுத்தா உடனே உச்சி குடுமி மண்டம் ஜாதியெல்லாம் சொல்வீங்களா? ஆகாயத்திலேருந்து குதித்தவர்னு சொல்வீங்களா? நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தவர்னு சொல்வீங்களா? இது என்னங்க நியாயம்? அதனால் நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற அரசு வழக்கறிஞர் படுகொலை ஏறுறாரு. நீதிமன்ற வாசல்லே கொலை நடக்குது. இன்ஸ்பெக்டர், இந்த ஆட்சியோட துவக்கமே ஒரு இன்ஸ்பெக்டரை ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கொண்டுட்டாங்கன்னு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு துவங்குற மாதிரி இப்படி தான் இந்த ஆட்சி துவங்குச்சு. அது யாருக்கும் பாதுகாப்பு இல்லாதது. அப்போ பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ அதை செஞ்சு முடிக்கிறது யாருடைய கடமைனா எதிர்க்கட்சியோட கடமை. அப்போ பிரதான எதிர்க்கட்சி யார்? எடப்பாடியாருடைய அந்த கடமை நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் எல்லாம் செயல்படுங்க. ஏன்னா இந்த ஆட்சியை அகற்ற வேண்டியது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய ஆத்ம கடமைன்னு அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அதன் மூலம் அதிமுக ஆட்சி அமையும். அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நம்ம வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கடந்த முறை அவர் செய்து காட்டியிருக்கிறார். கடைசி கேள்வி, இப்போ அதிமுகவிலிருந்து வெளியேறின செங்கோட்டையன் வந்து இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து டிவிகே வரப்போகுது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ 18ஆம் தேதி கூட டிவிகே சார்பாக அந்த ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் எப்படி பார்க்குறாங்க? பல முன்னாள் அமைச்சர்கள் போகப்படுறாங்களா? அது வயது முதிர்ந்த ஒருவரின் மாலை நேர பிதற்றல்னு எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை நான்.